ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து தான். அதுதான் மகளிர் விடியல் பயண திட்டம். இன்னைக்கு அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இந்த 4.5 வருஷத்துல மட்டும் 820 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. ஓ அப்படியா விஷயம். இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? பெண்கள் ஓசி பயணிகள் என அமைச்சர் பொன்முடி கிண்டல் அடித்தார். அமைச்சர் பேச்சால் மன உளைச்சலில் உள்ளனர். நாங்க கேட்டோமா 1000 ரூபாய் உங்களை இல்ல நாங்க உங்களை ஃப்ரீ பஸ் கேட்டோமா? நாங்க ஒன்னும் கேட்கலையே. பெண்களை பார்த்து ஓசின்னு சொல்ல கூடாது. அது எப்படி ஓசின்னு சொல்லலாம்? ஓட்டு வாங்கும்போது ஓசின்னு சொல்லலையே. நீ பிரி கொடுக்க தேவையில்ல, பிச்சை கொடுக்க தேவை. ஃப்ரீ பஸ் பிச்சைக்கார கையில் நேற்று மாதிரி இருக்குது. எங்களுக்கு பார்த்தா பஸ் நிறுத்த மாட்டாங்க. ஃப்ரீ பஸ் வேஸ்ட். எங்களெல்லாம் மரியாதை கிடையாது. அது ஃப்ரீ பஸ் விட்டோடனே அந்த புறம்போக்கு எங்களுக்கு மரியாதை கிடையாது. கேட்டா ஓசி பஸ் தானே சொல்லி நிறுத்தாத போறாங்க. நீங்க ஓசியில விடவே தேவை. நீங்க எங்களுக்கு டிக்கெட் கூட போட்டுவாங்க. எங்க பாதுகாப்பா நாங்க போறோம் வரோம். இப்படி தாய்மார்களை இழித்து பேசி வேதனைப்படுத்தும் திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவோம்.